வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம் டெக்கர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 அக்ரலிக் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு அதோட ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி, வாஷிங் பவுடர் இல்லைன்னா வாஷிங் லிக்விட் ஆட் பண்ணி அதோட இந்த பாட்டில்ஸோட கேப்ஸை ரிமூவ் பண்ணி ஒரு 1/2 an hour சோக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த பாட்டில்ஸோட உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும். ஒயிட் பெயிண்ட்டை எடுத்து அந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்த பாட்டிலுக்குள்ளே ஊற்றி நல்லா ப்ரெஷ்ஷஸை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதோட கார்னர்ஸில் ஸ்ப்ரெட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணால் தான் இந்த ஹோம் டெக்கர் அழகாக வரும். இப்போ 2 பாட்டில்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து 5 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கணும். நார்மல் ஐஸ் ஸ்டிக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கக்கிட்ட கலர் இருக்குது, அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து 3 பீசஸை இது மாதிரி கட் பண்ணி அதோட பேஸில் ஒட்டிக்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். டாப், பாட்டம், மிடில் இது மாதிரி 3 இடத்துலையும் நிறைய க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான சைஸில் 2 த்ரெட் எடுத்துக்கணும். அந்த த்ரெட்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் கூட க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். நான் பண்ணுற மாதிரி அந்த ரோப்ஸை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு ஊஞ்சல் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த ஊஞ்சலில் தான் நம்ம அந்த 2 டாய்ஸையும் செட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஊஞ்சல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு பர்மனண்ட் மார்க்கர் எடுத்து அந்த பாட்டிலில் நம்மளுக்கு பிடிச்ச எமோஜிஸை வரைஞ்சிக்கணும். அடுத்து 4 த்ரெட்டு பீட்ஸ் எடுத்துக்கணும். பீட்ஸை அந்த த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்கணும். நான் பிளாக் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பீட்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த டாய்ஸோட கால் ரெடி ஆகிடுச்சு. பாட்டில்ஸோட பாட்டமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த த்ரெட்ஸை ஸ்டிக் பண்ணிக்கணும். அப்படி க்ளூ போட்டு உங்களுக்கு ஒட்டலைன்னா நீங்கள் செல்லோ டேப் இல்லை டபுள் டேப் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணால் நம்மளோட டாய்ஸ் ரெடி ஆகிடும். க்யூட்டான டாய்ஸை இப்போ நம்ம அந்த ஊஞ்சலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஊஞ்சலை எடுத்து உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே டபுள் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கணும். அந்த டாய்ஸோட பாட்டமில் டபுள் டேப் போட்டு நம்ம ஊஞ்சலோட சென்டரில் செட் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே ஆர்டிஃபிஷியல் இல்லைன்னா ஒரிஜினல் ஃப்ளவர்ஸை வச்சுக்கலாம். நாங்கள் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுக்கிறோம். நம்ம க்யூட்டான வால் டெக்கர் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.